ஹாய் கைஸ், வெல்கம் பேக். தெரியுமா உங்களுக்குல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பைத்தங்காய் உருளைக்கிழங்கு பிரட்டல் கறி. இது எங்கள் மாமி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் இதை எங்கள் அம்மாவுக்கு சொல்லி தரப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். இதுதான் பைத்தங்காய் இந்த மாதிரி லாங் பீன்ஸாக இருக்கும். நம்ம ஒரு பீன்ஸு மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நீளமாக இருக்கும். ஸோ இது பிறகு உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, இது பலாக்கொட்டை, அதுவும் போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி, இந்த அளவு புளி இருந்தால் போதும். கொஞ்சோண்டு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். இது தேங்காய் பால், இது திக்கு பால், ஃபஸ்ட்டு பால், இது இரண்டாம் பால். பிறகு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சோண்டு நெய். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நமஸ்காரம். இந்த பைத்தங்காயை நம்ம கத்தி வச்சு கட் பண்ண வேண்டியதில்லை. சும்மா அப்படி உடச்சி எடுத்துக்கலாம். அந்த பிறகு 2 அளவு உடச்சி வச்சுட்டா போதும். 2 அளவு 3 இப்படி உடச்சி வச்சு நம்ம சைஸ் வரையும் எடுத்து வச்சுக்கலாம். இது என்னென்னா, நம்ம ஊரில் நம்ம காராமணின்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் இந்த ஊரில் பைத்தங்காய்ன்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது பைத்தங்காய்னா அதை எங்கே போய் வாங்குறதுன்னாதீங்க. நம்ம தஞ்சாவூர், கும்பகோணம் எல்லா இடத்துலையும் விற்கிது. அதனால் நீங்கள் அங்கே வாங்கி நம்ம செய்கிற மாதிரியே செய்யலாம். கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு, சட்டியை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றுங்கம்மா. 1 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 கப்பு இல்லை, 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இதில் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், அதுதான் போட்டு தாளிக்க போகிறோம். இங்கே பாருங்க, சீரகம் போடுங்க. சீரகம், சோம்பு பாருங்க, சோம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம் போடுங்க. டீஸ்பூன் எடுத்துகிட்ட போதும். உங்களுக்கு கையில் காமிக்கலான்ட்டு தான் காமிக்கிறேன், வேறு ஒன்று. இங்கே பாருங்க, வெந்தயம் போடுங்க. ஓகே ஓகே, இது பொரிஞ்சது. இதில் பைத்தங்காவை அள்ளி போடுங்கம்மா. ஃபஸ்ட்டு பைத்தங்காவை போடுங்க. இதை போட்டு நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விட்டு இதை அப்படியே மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் மூடி வதங்கட்டும். இது ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. ஓகே, இப்போ திறந்து பாருங்கம்மா. திறந்து பார்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பலாக்கொட்டையை போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். மறுபடியும் மூடி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு அப்புறம் போடணுமா? இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நெலிஞ்சாப்புல வரணும். எல்லாம் 10 ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கியிருக்கு கொஞ்சம். இப்போ நீங்கள் அந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு போடலாமா? உருளைக்கிழங்கு போடணும். பூண்டு போடுங்க. கருவேப்பிலையும் போட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க.
வதக்கிட்டேன். வதக்கிட்டு நல்லா கலந்துட்டு சால்ட்டு போடணுமா? சால்ட்டு போடுங்க. சால்ட்டு போடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. சால்ட் போடுங்க. மஞ்சத்தூள் போடலாம். ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போடுங்க. சிட்டிக்கு போடணும். அது அவ்வளோதான் வரும். அதில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ மூடி வைங்க. தக்காளி போடுவீங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும், பிறகு போட்டுக்கலாம் தக்காளி. அது மட்டும் இந்த வதக்கல்லையே அது வேகணும். அது எல்லாம் ஆமாம். ஓகே, அப்பப்போ திறந்து கலந்து விடுங்கம்மா. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். திறந்து இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா வதங்கிருக்கு. அந்த பலாக்கொட்டையும் அது உள்ள நல்லா பூண்டும் போய் நல்லா உட்காருது கீழே. ஓகே, இப்போ வந்து சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்குது. இந்த டைமில் நீங்கள் தக்காளியை போடுங்கம்மா. இப்போ வந்து ஸ்ரீலங்கன் மிளகாத்தூள் இருக்குது. ஸோ அதில் வந்து 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள். அதை அப்படியே போட்டுருங்க. இதில் 2 இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏற்கனவே பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால நாங்கள் காரம் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் ரொம்ப தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட கூட்டி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சு வதக்குங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்தபடியாக இதில் வந்து 2ஆம் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துங்கம்மா. ஊற்றிடுங்க எல்லாத்தையும். ஓகே, இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைங்க. இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ நீங்கள் வந்து இது கொஞ்சம் கிரேவியாக தேவை அப்படின்னா நீங்கள் இந்த தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் நிறைய விட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த பிரட்டல் கறி மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஊற்றிருக்கோம். இப்போ மூடி வச்சுருங்கம்மா. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இடையில வந்து நீங்கள் அடிக்கடி திறந்து அதை கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் வெந்திருக்கு உருளைக்கிழங்கு. நல்லா வேக எண்ணெயில் வதங்கி இருக்கிறதுனால பாதி வெந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் புரட்டலாம்னா. ஓகே, இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வதங்கின மாதிரி இருக்குது. பலாக்கொட்டை எடுத்து நசிச்சு பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச இந்த புளி தண்ணியை ஊற்றி விடுங்க. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்ந்து கொதிக்கட்டும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போது இறக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டேஜில் திக்கு பாலை கொஞ்சம் விடுவோம்.
இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், பிறகு இறக்கிற வேண்டியதான். ஓகே, இது கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பைத்தங்காய் பிரட்டல் கறி தயார். இதில் உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது ஸ்ரீலங்கா ஸ்பெஷலுங்கிறனால இது வந்து புஜ்ஜியை கூப்பிட்டு தான் டேஸ்ட் பார்க்க சொல்லணும். ஸோ அவருக்கு தான் தெரியும் அவங்களோட சாப்பாடு நம்ம செஞ்சுருக்கிறது எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இதை அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட வைக்கலாம். ஓகே, நம்ம புச்சிக்கிட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இது அவங்க ஒரு ஸ்பெஷல் இல்லையா புச்சி? என்ன இது வந்து உங்கள் ஊர் ஸ்பெஷல். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் வந்து சோறோட தரணும், அந்த தான் நல்லா இருக்கும். கறி சாப்பிடலாம். இப்போ டேஸ்ட் மட்டும் பாருங்கள், பிறகு சோறு வச்சு தரேன். ஓகே, என்ன பேர் இருக்கு? பைத்தங்காய் உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை போட்ட பிரட்டல் கறி. பிரட்டல் கறி, பைத்தங்காய் பிரட்டல் கறி. என்ன சரி, நார்மலாக பைத்தங்காய் பிரட்டல் கறின்னு சொன்னாலே அதுக்குள்ள வர்ற ஐட்டங்கள் இதெல்லாம் டிஃபால்ட். ஓகே, இது வந்து மாமி சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சுருக்குறேன். உங்கள் அம்மா டேஸ்ட் இருக்குதா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். இது ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஆனால் அம்மா செஞ்ச மாதிரி இல்லை. அது நான் சொல்ல மாட்டேன் இந்த வாயில். ஏன்னா நல்லா இருக்குது, ரியலாக கொடுக்கணும் ஃபீட்பேக். என்ன பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, அதனால் உண்மையாக சொல்லணும். இது வந்து நல்லா இருக்குது. இதில் என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால் இதுக்கு கூட மிளகாத்தூள் போட்டுவோம். நீங்கள் உங்களுக்கு போடக்கூடாது இன்றைக்கு. ஸோ அதாவது நீங்கள் கொஞ்சம் பார்க்குறியா பண்ணிக்கோங்க, அது ஒரு இது. பட் இருந்தால் நல்லா இருக்குது. அது மாதிரி பிரட்டல் கறி என்ன இருக்குமெண்டா இது இன்னும் கொஞ்சம் பிரண்டு, கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க்காக வர மாதிரி இருக்கும் லைட்டாக. அது மிளகாத்தூள் நிறைய போட்டிருந்தா இந்த ரோஸ்ட் ஆக்கியிருக்கலாம். ஆனால் இது சூப்பராக இருக்குது. அது சொல்லணும். ஒரு லேட்டர் கை பார்ப்போம் மேம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. இது உங்கள் ஸ்டைல். பட் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க எங்களை இது மாதிரி அம்மா மாதிரி உங்களோட சாப்பாடு. பட் நீங்கள் இந்தியாவில் இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். வெள்ளை சோறுக்கு செய்து இது மட்டுமே காணும் சாப்பிட்றதுக்கு, நல்லாயிருக்கும். இல்லையோ சுபத்தரிசிக்கு இந்த கறியோட 2-3 மரக்கறி, லைக் கத்தரிக்காய் பிரட்டல் கறி, இந்த பிரட்டல் கறி, மரவள்ளிக்கிழங்கு கறி, கீரை எல்லாம் போட்டு சுபத்தரிசியோட சாப்பிட்டீங்கன்னா அது இன்னொரு ரேஞ்சுக்கு போகும். ஸோ யா, இட்ஸ் நைஸ், வெல் டன், தேங்க்யூ. இருந்தாலும் அம்மாண்ட மாதிரி இல்லை. தெரியும் இதைத்தான் சொல்லுவீங்க, தெரியும். உண்மையாக சொல்லிடுவாங்க. ஓகே, ஓகே. நீங்கள் இதெல்லாம் லேர்னிங் மேம். இப்போ தானே கற்றுக்கிறேன், அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இப்போ என்ன பண்ணீங்க, உங்களோட பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பீங்க. அப்போ அந்த பிள்ளை செய்து கொடுக்க சொல்லிங்கன்னா இந்த அம்மா மாதிரி இல்லை, இது வந்து ஆமாம் ஆமாம் நம்புகிறேன். அந்த பிள்ளைங்க போயிடுது. அப்படியே இது ஒரு சைக்கிள். ஓகே, சாப்பிடுங்க. உண்மை சீசா சோறில் போட்டு சாப்பிடலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கள், என்ன சொல்லணுமா? ஸோ யா, சேனலில் ஸோ இந்த சேனலில் வந்து அகல்யா வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்பப்போ நான் வருவேன். நீங்கள் என்ன பார்க்கணுன்னு வருவீங்களா? எனக்கு கொஞ்சம் பேர் அவைக்காண்டி நான் வரேன். ஓகே, அப்பப்போ. ஸோ ஏ, நீங்களும் பாருங்கள். சமையல் சேனல்னு நினச்சிட வேண்டாம். நாங்கள் சமையல் வீடியோ போடுறதால கணக்காக வேணும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்டர்வியூ பண்ணுவான். அதில் இது சும்மா நான் இந்த லிங்க்டின்னை பார்த்துட்டு வந்து என்னையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னென்றால் இப்படியான வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்டர்வியூ பண்ணுற விஷயங்கள், அல்லது ஃபைனான்ஸ் சம்மந்த விஷயம் பற்றின வீடியோக்கள், இன்டர்வியூலாம் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இல்லை கணக்க வரப்போகுது. இன்றைக்கு சமையல், இன்னொரு நாளைக்கு ஈவன் எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறோம். சொன்னீங்கண்ணா எல்லாம் வரும்புச்சு. எல்லாம் வேறு நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லுங்க. அதனால் நீங்கள் வந்து மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டி சொல்லுங்க, பார்த்துட்டு சும்மா அப்படியே கட்டிட்டு போகாமல் பாருங்க. நீங்கள் அப்படி ஒரு
லைக்கும் போட்டு ஒரு கொமனும் போடக்கா உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் வேறு வீடியோ பண்ணணும்னு ஆசைகள் வேணும். ஸோ அப்போ நாங்கள் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சி இதுதான் வேணும் அதான் வேணும்னு சொன்னா கூட கொமனில் போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி வீடியோக்களை நாங்கள் பண்ணுறோம். ஓகே சரி மூலம் இப்போ நீங்கள் வந்து மேபி இங்கிலாந்துக்கு வர்றதுக்கு ஐடியா இருக்கலாம், அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற மூலம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் அது மாதிரியான வீடியோ பண்ணுறோம். பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க, மற்றவுடன் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் இதை விட ஒவ்வொரு வீடியோவிலும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் இருக்கு தான் வருவோம். ஓகே அது இன்னொரு வீடியோ நாங்கள் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்போம். எனிவே see you guys and take care. Bye. இந்த குட் பை சொல்ல மாட்டேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே.